மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ள அக்னிபாத் திட்டத்தின் மூலம் இந்திய ராணுவத்திற்கு அக்னி வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் நாகையில் வரும் 18ஆம் தேதி இந்திய ராணுவத்திற்கான ஆள்சேர்ப்பு முகாம் என்பது மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெறுகிறது. 18ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை 9 நாட்கள் நடைபெறும் அக்னி வீரர்களுக்கான உடற்தகுதி தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ள திருச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகை, சிவகங்கை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 17 மாவட்டங்களை சேர்ந்த 6000த்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இதில் பங்கேற்கின்றனர். இந்திய ராணுவம் திருச்சி ஆள்சேர்ப்பு முகாம் கமாண்டர் சுதீப் சட்டர்ஜி மற்றும் மேஜர் முதித் அப்ருட்டி மேற்பார்வையில் நடைபெறும் அக்னிபத் ராணுவ உடற்தகுதி தேர்வில் முக்கியமாக 1600 மீட்டர் ஓட்டம், புஷ்அப்கள், சிட்டப்புகள் மற்றும் புல்லப்கள் போன்ற உடல்திறன் சோதனைகள் இளைஞர்களுக்கு நடத்தப்பட உள்ளன. இதனிடையே அக்னி வீரர் ஆள்சேர்ப்பு முகாம் முன்னேற்பாடுகள் குறித்து இன்று நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ், ராணுவ அதிகாரிகள் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வகுமார் ஆகியோர் விளையாட்டு மைதானத்தை மேற்பார்வையிட்டனர். This is my first experience. I don't have any prior experience. You have done maybe 100 such labs. No, this is the second one. Whatever you say, it's final for us. The textbook rally. The way the textbook rally is done. So that's how it is done. Those dark patches you mentioned, you will complete by tonight. Right. So please ensure. No, can I see the night? So if it is not satisfactory, tomorrow morning or today night, please message me. I'll call me. Seri, yeah. What all the boys inside? How many you will say? Angier naari toilet take But even then, you please ask one of your jawans to be in charge and monitor constantly. If any toilets or any whosoever must be monitored, some small issues will be here and there. Please bring it to my knowledge and rectify immediately. அப்போது கூறிய ஆட்சியர் ஆகாஷ், அக்னிவீர ஆட்சேர்ப்பு முகாம் இரவு 12 மணிக்கு துவங்கி காலை 8 மணி வரை நடைபெறும் என்றும், முகாமில் கலந்து கொள்ளும் இளைஞர்களுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் அனைத்தும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டுள்ளதாகவும், 18ஆம் தேதி நாகை, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், திருச்சி, மயிலாடுதுறை, காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்தவர்களும், 19ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர்களும், 20ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கும், 21ஆம் தேதி கரூர், ராம்நாடு, சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கும் உடற்தகுதி தேர்வு வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெற உள்ளதாக கூறினார். மேலும் இளைஞர்கள் இதனை பயன்படுத்திக் கொண்டு தகுதி தேர்வில் வெற்றி பெற்று ராணுவத்தில் சேரும் நல்வாய்ப்பை பெற வேண்டும் என ஆட்சியர் ஆகாஷ் கேட்டுக்கொண்டார். வணக்கம். நம்ம நாகை மாவட்டத்தில் செப்டம்பர் 18லிருந்து 26 வரைக்கும் ராணுவ டிபார்ட்மெண்ட், ஆர்மி டிபார்ட்மெண்ட்டோட ரெக்ரூட்மெண்ட் நடக்க போகிறது. நமக்கு சிறப்பு என்னன்னா, நம்ம நாகை மாவட்டத்துக்கு மட்டும் இல்லை, 17 மாவட்டங்களுக்கான தேர்வு இங்கே நடக்க போகிறது. நார்மலி நம்ம மற்ற மாவட்டங்கள், பெரிய மாவட்டங்கள் நடைபெற்று கொண்டிருந்தது. திருச்சி, இல்லைன்னா மதுரை, அதே போன்ற பெரிய மாவட்டங்கள் நடைபெற்று கொண்டிருந்தது. இந்த வருடம் நம்ம நாகை மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நான் சொன்ன மாதிரி 17 மாவட்டத்தை சார்ந்த 6000 கேண்டிடேட்ஸ் 6000 கேண்டிடேட்ஸ் இதுல இந்த உடற்பயிற்சி டெஸ்டில் தேர்வில் பங்கேற்க உள்ளார்கள்.
முன்னாடி எல்லாம் எப்படி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் இந்த பிசிக்கல் டெஸ்ட் தான் பண்ணுவாங்க. பிசிக்கல் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ரிட்டன் டெஸ்ட் வச்சிருவாங்க. இப்போ இந்த போன வருடத்துல இருந்து முதல்ல ஆன்லைனா இந்த ரிட்டன் டெஸ்ட் எழுதி இந்த எழுத்து தேர்வில் மீன் வெற்றி பெற்ற மாணவர்கள் மட்டும்தான் இதுல இந்த பிசிக்கல் டெஸ்ட்ல வர போறாங்க. இங்க பிசிக்கல் டெஸ்ட்ல வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு இந்த ஓடக்கூடிய ஒரு ரன்னிங் இது இருக்கிறது. அது குவாலிஃபை 6 மினிட் 15 செகண்டுக்குள்ள 4 லேப் ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறம் டிஷ் ஜம்பிங், அதுக்கப்புறம் ஒரு பேலன்சிங் எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் 6 சின்னப். அப்ப இதெல்லாம் பாஸ் பண்ணவங்களுக்கு நெக்ஸ்ட் பயோமெட்ரிக் அண்ட் அவங்க வந்து செலக்ட் பண்றதுக்குள்ள எல்லா ஃபெசிலிட்டிஸும் இன்க்ளூடிங் ஆல் கம்ப்யூட்டர்ஸ், சர்வர்ஸ் எல்லா வசதிகளும் வந்து ஆர்மி டிபார்ட்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. நமது அரசாங்கம் சார்பில், தமிழக அரசாங்கம் சார்பில் இது தேவை நம்ம கவர்மெண்டோட ஸ்டேடியத்தில் தான் இங்கே தான் நடைபெற உள்ளது. நைட்டில் தான் நடைபெற உள்ளது. நைட்டு 12 மணிக்கு ஆரம்பிச்சு மார்னிங் 8 மணிக்குள்ள எல்லாமே முடிச்சிடும். ஏன்னா மார்னிங் நம்ம லைக் சூரியன் வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம ஓட முடியாது. ஸோ அதனால நைட்டு தான் இந்த குளிராக இருக்கும்போது தான் இந்த இன்டென்ஸ் ஃபிசிக்கல் டெஸ்ட் எல்லாம் பண்ண முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்போ நைட்டோட 12 மணிக்கு ஆரம்பிச்சு 8 மணிக்கு எல்லாம் முடியுது. ஸோ நம்ம கவர்மெண்ட் ஸ்டேடியம் தான் கொடுத்துருக்குறோம். தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் எல்லாமே நம்ம சைட்ல இருந்து மாவட்ட நிர்வாக சார்பில் நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம். என்னன்னா ஆல் த பெஸ்ட் தான் சொல்ல முடியும். எல்லா அதிகமான நம்ம மாநிலத்தை சேர்ந்த தமிழ்நாட்டை சார்ந்த பிள்ளைங்க வந்து சர்வீஸில் மீன் சேர்ந்தோம்னா அது ஒரு நல்ல விஷயம்தான். நமது இப்போ நாகை மாவட்டத்தில் கூட நமக்கு என்ன தகவல் வருதுன்னா ஒரு 50க்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்து நாகை மாவட்டத்தில் இருந்து இந்த எழுத்து தேர்வில் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். நம்ம இங்கே வந்து ஸ்டேடியத்திலே வந்து டெய்லி ஒரு 60 டு 70 பேர் வந்து நாகை மாவட்டத்தை சார்ந்தவங்க, திருவாரூரை சார்ந்தவங்க, மயிலாடுதுறை சார்ந்தவங்க, காரைக்காலை சார்ந்தவங்க வந்து பயிற்சி எடுக்க அவங்களே வந்து இன்ஃபார்மலி வந்து இந்த ஓடி பயிற்சி எடுக்கணும் இல்லை, ஒரு 6 நிமிடத்துக்குள்ள 4 ரவுண்ட் ஓடணும். ஸோ அந்த பயிற்சியெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அனைவரும் வந்து இங்கே பங்கேற்க அனைத்து மாணவர்களும் வெற்றி பெறணும் என்கிறது வெற்றி பெறணும் என்கிற ஒரு வாழ்த்தை வந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.